இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னது தாஜ்மஹால் பார்க்க போறோமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அது எதுக்காக போகணும் தெரியுங்களா? நம்ம டெல்லியில ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோங்க. அங்க இருந்து பக்கத்துல தாங்க ஆக்ரா இருக்கு. சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் முடிவு பண்ணாரு போல. என்னையும் வந்து கூட்டு போனாரு. ஆனா என்ன சர்ப்ரைஸ் பண்ண அந்த மனுஷனுக்கு தெரியலங்க. ஓப்பனா வந்து நான் தாஜ்மஹால் கூட்டு போறேன், நீ சர்ப்ரைஸ் ஆயிடுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கிட்ட போனது கண்ணை வர மூடிட்டாரு. சரி நானுமே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி வாவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒண்ணுங்க, உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனங்க. ஏன்னா நம்ம டிவில வீடியோல தாங்க அதெல்லாம் பார்த்திருக்கேன். நேர்ல பார்த்தவொன்னே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் கொடுப்பாரு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நான் ஆனதே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, தாஜ்மஹால் ரொம்ப கிட்ட இருக்கு, சின்னதா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு போனா, ஆனா அங்க போய் பார்த்தா ரொம்பவே பெருசா இருக்கு. நடந்து கால் வலியே வந்துருச்சுன்னா பாருங்களேன், அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு போகுது. அந்த ஃபீலை வந்து நான் அனுபவிச்சிட்டேங்க. அப்புறம் என்ன, சுத்தி முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருமே ஞாபகார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் லட்சுமாவும் வலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்க கூட இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ்ன்னு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நம்மள சர்ப்ரைஸ் ஆக வச்சிருக்காங்களா அப்படி பண்ணி